ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குயிக்கான அப்டேட். டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதில் இப்போ 413 வேகன்சிஸ் பக்கமாக ஆட் பண்ணியிருக்காங்க. சைடில் போடுறேன் பாருங்கள். அதில் உங்களுக்கு ட்ரிபிள்இக்கு மட்டும் ஏஇ போஸ்டிங் அரௌண்ட் உங்களுக்கு 393 வேகன்சிஸ் பக்கமாக ஆட் பண்ணியிருக்காங்க. சைடில் வரும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா அதர் தென் எஸ்சி எஸ்டி 34 வரைக்கும் டிஎன்இபி எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 37 வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிடேஷன் இருக்கு. ஆல்ரெடி 615 வேகன்சிஸ் பக்கமாக கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு 414 நியர்லி வேகன்சிஸ் ஆட் ஆகி 1033 வேகன்சிஸாக கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வந்திருக்கு. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். என்னப்பா வீடியோவே போடல, மொத்தமாக சேனலை க்ளோஸ் பண்ணிட்டியாலாம் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நம்ம நம்பருக்கு வந்து நம்ம கீழே நம்பர் கொடுக்குறேன். இந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயே வந்து எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஹஸ்பண்டுமே கனெக்ட் ஆனதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வீடியோ போடல. இந்த கீழே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. நம்பரை சேவ் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. வாட்ஸ்அப்லேயே வந்து எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கலாம் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால பெருசாக நம்ம யூடியூப்ல வீடியோ போடல. அது இல்லாமல் ப்ராப்பரான செட்டப் இல்லை. இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மைக் இல்லாமல் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ரைட். இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ போடாமல் இருந்தோம். அதுக்காக இந்த வருஷம் நம்ம கிளாஸ் எடுக்காமலாம் இல்லை. சொல்லப்போனால் எந்த வருஷத்துலையும் இல்லாத அளவு இந்த வருஷம் நம்ம நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கோம். இன்னும் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் அண்ட் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் இந்த 2 டாபிக்ஸ் மட்டும் தான் இருக்குது பெண்டிங்கில். அதில் கொஞ்சம் டாபிக்ஸ் மட்டும் நடத்தி முடிச்சிட்டோம்னா கம்ப்ளீட்டாக வந்து கோர்ஸ் முடிஞ்சிடும். டிஎன்பிசிக்கான கம்ப்ளீட் கோர்ஸ் நம்ம வந்து முடிக்கிறோம். எஸ், ரொம்ப ஹாப்பி. அண்டு யா, நான் எப்போவுமே சொல்கிறது தான், டிஎன்பிசியோடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. எஸ், அது இப்போ எல்லாமே நீங்களே படிச்சுக்கிறீங்கனால அதை நான் பெருசாக கவர் பண்ணிக்க மாட்டேன். இது ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க இன்ஃபார்ம் பண்ணுறேன். எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் பார்த்து டிமோட்டிவேட் ஆயிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சந்தோஷமான செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. எஸ், அப்புறம் இந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்மளுடைய வீடியோ கோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அதுக்கான ஃபார்ம்ஸ்லாம் கொடுக்குறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 months பேக் அரௌண்ட் ஒரு 500 ஹார்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் 6000 rupees இருக்கும். அதே மாதிரி 8 months பேக் டெஸ்ட் சீரியஸ் 1500 rupees இருக்கும். அப்புறம் 1 year பேக் வீடியோ கோர்ஸ் பிளஸ் டெஸ்ட் சீரியஸ் ஸ்ட்ரிக்ட்லி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் தான். ஓகேங்களா, ட்ரிபிளிக்கான இதுதான் வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். எஸ், எல்லாத்துக்கான ஃபார்மை வந்து கீழே கொடுக்குறேன். ஃபார்ம்ல போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோ கோர்ஸ் பிளஸ் டெஸ்ட் சீரியஸ் ஃபார்ம் லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஃபார்ம்ல போய் ஃபில் பண்ணி நீங்கள் 10,000 rupeesக்கான பேக்கை வாங்குறதுனா வாங்கிக்கலாம். இல்லை 8 months பேக் 6,000 rupees போதும் அப்படின்னா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா டெஸ்ட் சீரியஸ் மட்டும் எனக்கு போதும், நான் வந்து ஆல்ரெடி படிச்சுட்டேன், எனக்கு டெஸ்ட் மட்டும் போதும் சொல்லக்கூடியவங்க இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி வாங்கிக்கோங்க. பிகினர்ஸ் டெஸ்ட் சீரியஸ் வாங்க வேணாம். பிகினர்ஸ் வந்துட்டு வீடியோ கோர்ஸ் வாங்க வேணாம். பிகினர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளாஸஸ் எல்லாமே கொடுக்குறேன். போய் கிளாஸஸை பாருங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் ரஷ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி எக்ஸாம்ஸை படிச்சு எக்ஸாம்ஸ் நல்லா படிச்சு ஒரு சில காரணங்களால ஒரு சில மார்க்ஸ்ல மிஸ் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸுக்கு இந்த அட்டெம்ப்ட் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரஷ் பண்ணாதீங்க, ரஷ் பண்ணவே பண்ணாதீங்க. அதுதான் வந்து மெயினா அவங்களுடைய ஃபெயிலியருக்கு காரணமாகுது. ரஷ் பண்ணாதீங்க. இது வரைக்கும் படிச்ச டாபிக்கை ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் போட்டுக்கிட்டே வாங்க. ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். டெஃபினட் எக்ஸாம்ஸ் வந்து கிராக் ஆகும். ஓகேங்களா, வரப்போற ஆப்பர்ச்சுனிட்டி பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி 2020 வந்த ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு 400 வேகன்சிஸ் வந்துச்சு இல்லையா. இப்போ மறுபடியும் 390 வேகன்சிஸ் வந்துருக்கு. இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதை பயன்படுத்திக்கோங்க. நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்செப்டை ஸ்ட்ராங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க எக்ஸாம்ஸை ஹிட் பண்ணுங்க. நம்ம கடைசி இன்டராக்ட் பண்ண செல்வா சாரோட சொல்லியிருப்பாங்க கிளீனா, நம்ம ஏதாவது நோட்ஸ் எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் அட்டன் பண்ணணும். நிறைய பேர் புக்கா கட்ட பெரிய பெரிய புக்கா வாங்கி ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு பரட்டி பார்த்துக்கிட்டு போனா விட்டுருவாங்க. ஒரே விஷயம், நீங்க நோட்ஸ் எடுங்க. ஒரு 6 மாசத்துக்கு நீங்க நோட்ஸ் மட்டும் எடுங்க. நல்லா எடுத்துட்டு பொறுமையா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா நான் பாஸ் ஆனது, நான் படிக்க ஆரம்பிச்சது 1.5 year தான் சார். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா எக்ஸாம்ஸுக்கான ப்ரிப்பரேஷனுக்கான அந்த ஒரு கண்டென்ட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எக்ஸாம்ஸை கிட் பண்றதுங்கிறது சரியா இருக்கும். ஓகேங்களா, ஸோ பிகினர்ஸ் வந்துட்டு கைண்ட்லி நீங்க ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. பயங்கரமா காத்து வேற அடிக்குது. ஓகே, நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு என்னுடைய வீடியோ கிளாஸஸ் யூடியூப்ல நான் கொடுத்துருக்கேன். ஒரு 100 ஹார்ஸ்க்கான கிளாஸஸ் இருக்கு. அதை பார்த்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, இவர்கிட்ட படிச்சா ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆனா மட்டும் ஃபார்மை ஃபில் பண்ணி வீடியோ கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. டெஸ்ட் சீரிஸ்க்கான ஃபார்மும் கொடுத்துருக்கோம். டெஸ்ட் சீரிஸ் ஆல்ரெடி சொன்னதுதான். பார்ட் டெஸ்ட் இருக்கும், சப்ஜெக்ட் டெஸ்ட் இருக்கும், காம்போ சப்ஜெக்ட் டெஸ்ட் இருக்கும். இது போக ஃபுல் டெஸ்ட் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் மாடலும் இருக்கும், டிஆர்பி மாடலும் இருக்கும்.
இதுல நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த அகாடமியும் பண்ணாத வீடியோ சொல்யூஷன் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள சொல்றேன் வீடியோ சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றோம். எஸ், மற்ற அகாடமி எப்படி பண்றாங்க நமக்கு தெரியாது. நம்ம அகாடமியில் வீடியோ சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றோம். மேபி இந்த இயர்ல இருந்து மேபி அவங்க ப்ரொவைட் பண்ணலாம். பட் இதை நம்ம வந்து கடந்த 2 வருஷமாவா டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிச்சிருந்தே வீடியோ சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றோம். ஓகேங்களா, அப்புறம் மிஸ்லீடிங் பண்ணக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். எஸ், சீக்கிரமாவே நம்ம புதுசா ஒரு நியூ பிளேஸ்க்கு போறோம். அங்க போயிட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் வீடியோ பேச ட்ரை பண்றேன். இல்ல உங்களுக்கு என் கூட வந்து கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும். கால் பண்ணாதீங்க ப்ளீஸ், கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. உங்க நம்பர் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். என்னுடைய ஸ்டேட்டஸை ஃபாலோ பண்ணுங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல அப்பப்போ வரக்கூடிய கண்டென்ட் வந்து கரெக்டா நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டே வர்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், அப்புறம் அதை எடிட் பண்ணணும், அதுக்கு தம்ப்நெயில் வர வைக்கணும், அதுக்கு டைட்டில் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் யூடியூப்காரன் நம்ம கிட்ட வந்து சேர்ப்பான். ஸோ அதனாலதான் வீடியோ பண்றது ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நமக்கு ஆல்ரெடி நம்ம பெய்ட் கோர்ஸ் முடிக்க போறோம். ஸோ அதுக்கான ஒரு சைட்ல போய்கிட்டு இருக்கு. இது போக டவுட் சால்விங், கவுன்சிலிங் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கிறதுனால நம்ம பெருசா யூடியூப்பை கேர் பண்ணல. ஓகேங்களா, இப்பதான் இந்த வீடியோவே வந்து பாத்தீங்கன்னா சரி வாட்ஸ்அப்ல நான் பேசிட்டேன். ஒரு சிலர் சரி யூடியூப்லயும் பேசுங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் வெறும் 1 வேகன்சிக்கு 2 வேகன்சிக்கு படிக்கிறதா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. நீங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையாவது யூடியூப்ல ஷேர் பண்ணுங்க. இதை பார்த்துட்டு ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப வருஷமா ப்ரிப்பேர் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸ் வந்துட்டு ஓகே இந்த நியூஸ் வந்திருக்குங்கிறத பார்த்துட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு மோட்டிவேட் ஆவாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலதான் ப்ராப்பரான செட்டப்பா இல்லைனாலுமே இருக்கிற பிளேஸ்ல இருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐ ஹோப் ஆடியோ கிளியரா கேட்கணும் நம்புறேன். எஸ், நீங்க வந்து பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வீடியோ கிளாஸஸை பாருங்க, பார்த்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. ஓகே, நம்ம நடத்துற மெத்தட்ஸ் கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா மட்டும் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுங்க. வீடியோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றது உங்க விருப்பம். ஓகேங்களா, டெஸ்ட் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்க வந்து ஆல்ரெடி நல்லா படிச்சிருப்பீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தாராளமா டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. டெஸ்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டெமோ செஷன் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய சைட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா டெமோ டெஸ்ட் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணிட்டு நல்லா இருந்தா மட்டும் என்ன செய்யுங்க, ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.